அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து டேம் 3ல் இயல் 2ல் பார்த்திங்கன்னா நமக்கு மயங்கொலிகள்ங்கிற நமக்கு வந்து இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் வந்து கொஸ்டின்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சாலையில் பள்ளம் இருந்ததால் டேஸ் பேருந்தை மெதுவாக ஓட்டி சென்றார். ஆன்சர் வந்து ஓட்டுநர். ஆவன் ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, கடவுருக்கு செல்ல டேஸ் எது வழி, எந்த லா வரும்னா ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து கூண்டில் இருந்த டேஸ் சுதந்திரமாக பறந்தது. இதற்கான ஆன்சர் வந்து ஆவன்னா கிளி குறிச்சிக்கோங்க. அடுத்து நான்காவது வந்து விருந்தின் போது டேஸ் இலையில் உணவு பரிமாறினார். ஆன்சர் வந்து வாழை. எந்த வாழை வரும்னா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து ஐந்தாவது, கடலில் பெரிய டேஸ் வந்தன. ஆன்சர் வந்து அலைகள். எந்த அலைகள்னால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலைகள் குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஆற்றின் ஓரம் கரை, ஆடையில் இருப்பது கரை, ரெண்டுமே கரை தான். ஆனால் நமக்கு என்ன வரும், எந்த ரா வரும்னு பார்த்து அதை எழுதிக்கோங்க. பறந்து இருப்பது பறவை, பறந்து செல்வது பறவை. அடுத்து மரத்தை அறுப்பது அறம், மனிதர் செய்வது அறம். சுவரில் அடிப்பது ஆணி, மாதத்தில் 1 ஆணி. சுவரில் அடிப்பது வந்து 3 சுழினா ஆணி, மாதத்தில் 1 ஆணி, அதுக்கு வந்து 2 சுழினா. அடுத்து நமக்கு ஒரு பாடப்பகுதி கொடுத்துட்டு அது கீழே வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து இந்த ரா வர்றது, லா வர்றது, அதுக்கடுத்து 3 சுழினா எந்தெந்த இடத்துல வந்திருக்கு, 2 சுழினா எந்தெந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோவை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து மொழியே அல்வம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு சொற்களை தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்து வந்து எழுதிக்கோங்க. பாருங்கள், வாழ்க்கையில் நீதி தவறாமல் நடக்க வேண்டும், நாம் எப்போதும் உண்மையே பேச வேண்டும், ராம் பள்ளிக்கு செல்லும் வழியில் பணப்பை ஒன்றை கண்டெடுத்தார். இதை 3ஐயும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து அடுத்த பேஜில் வந்து முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இதே அப்படி பார்த்துக்கோங்க. வணிகரின் பணப்பை காணாமல் போனது. ரெண்டாவது வந்து கண்ணகியின் காட்சிலம்பு மாணிக்க பரல்களை உடையது. அடுத்து மூன்றாவது வந்து அரசர் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டினார். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்து கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நீங்கள் மேலே படித்தது டேஸ். ஆன்சர் வந்து விளம்பரம். அடுத்து பயிற்சி அளிக்கப்படும் விளையாட்டு, என்ன விளையாட்டுனா கபடி. அடுத்து மூன்றாவது, மாணவர்களுக்கு எத்தனை மணி நேரம் பயிற்சி வழங்கப்படுகிறது. ஆன்சர் வந்து 2 மணி நேரம். அடுத்து மூன்றாவது, மைதானம், இந்த சொல்லுக்குரிய பொருள் எது கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து திடல். அடுத்து விளம்பரத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்னதுன்னா கபடி விளையாட்டு பயிற்சி இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. அதற்கான விளம்பரம் தான் அது.